வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏஎஸ்டிஎம் G28 இந்த ஸ்டாண்டர்ட்ல 2 டெஸ்ட் மெத்தட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மெத்தட் ஏ அத பத்தி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல மெத்தட் பிய பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் பி ஸோ மெத்தட் பில என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். ஸோ கிரைட்டீரியா என்ன? ஸோ எதுக்காக பண்ணுறோம்? எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மெத்தட் பியோட டெஸ்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்ட் ஆசிட் ஆக்சிடைசிங் சால்ட் டெஸ்ட். சரிங்களா? இந்த டெஸ்ட் மெத்தடில் எப்படி நம்ம இந்த கரோஷன் டெஸ்ட் பண்ணுறோம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை தான் இந்த டெஸ்ட் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் உங்களுக்கு ஆசிடு, ஸோ சால்ட் மிக்சர், ஸோ அதை வச்சு தான் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் சொல்யூஷன் காம்போசிஷனை பற்றி ஃபஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டெஸ்ட் சொல்யூஷனை அப்படின்னு அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ காமனாக டெஸ்ட் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 23% சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அடுத்து 1.2% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்து 1% ஃபெரிக் குளோரைட், இது சால்ட்டு. அப்புறம் குப்ரிக் குளோரைட் 1%, இதுவும் சால்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ஆசிடு, அடுத்து 2 சால்ட். ஸோ இதெல்லாம் கலந்து தான் ஒரு டெஸ்ட் சொல்யூஷன் மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, எந்தெந்த மெட்டீரியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கல் அண்ட் குரோமியம் பியரிங் அலாய்ஸில் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெட்டீரியலில் இன்டர்கிரானுலர் கரோஷன் வர்றதுக்கு சாத்தியத்தன்மை எவ்வளோ இருக்குது, ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டோட நோக்கமே. சரிங்களா? இந்த டெஸ்ட்டு மூலயமா என்ன நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அலாய்ஸ்லாம் எப்படி காட்டுது, கரோஷன் ரேட் எப்படி அது காட்டுது கரோஷன் ரேட்டை. இப்போ சடனாக அந்த அலாய்ஸ் கரோஷன் ரேட்டை காட்டுச்சு அப்படின்னா, சடனாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எக்ஸசிவாக கிரெயின் பவுண்டரிஸில் ப்ரிசிபிடேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அலாய்ஸில் கரோஷன் ரேட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன காரணத்தினால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த கிரெயின் பவுண்டரிஸில் ப்ரிசிபிடேஷன் குரோமியம் கார்பைட் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ குரோமியம் கார்பைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பாதிக்கும், மெட்டீரியலில் என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் அக்ரெசிவ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே கரோட் ஆயிரும். எப்படி கரோட் ஆகும்? ஏன்னா இந்த கிரெயின் பவுண்டரிஸில் குரோமியம் கம்மியாயிரும். ஸோ குரோமியம் தான் கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? குரோமியமே இல்லை அப்படின்னா ஈஸியாக கரோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ணுறோம். இன்டர்கிரானுலர் கரோஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸோ மெட்டீரியல் ப்ராப்பராக ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ மெட்டீரியலுக்கு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக இருக்கா, அதையும் நம்ம இந்த டெஸ்ட் மூலயமா வெரிஃபை பண்ணலாம். புரிஞ்சா? ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ்டலை N10276, அதுக்கப்புறம் N06022, அடுத்து N06059, அடுத்து N06200, அடுத்து N06686. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் இந்த மெத்தட் பி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரேடுக்கு மெத்தட் பி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மெத்தட், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் எந்த கண்டிஷனில் இருந்தால் நம்ம
இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அந்த கண்டிஷனில அஸ் ரிசீவ்ட் கண்டிஷன் சரிங்களா? இப்போ ஃபோர்ஜிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ட்ராயிங் பண்ணிட்டு, அந்த அந்த ஸ்டேஜில வந்து நம்ம வந்து அந்த ரெஸ்யூமெலாம் கட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். அடுத்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ல நம்ம வந்து செக் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் மூலியமா எந்தெந்த ப்ராடக்ட்ல எந்தெந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் ப்ராடக்ட். கேஸ்டிங் மூலியமா பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இந்த டெஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள். அதில பண்ண முடியாது. அதேமாதிரி வெல்டட் ப்ராடக்ட்லயும் இந்த டெஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒண்ணு மிஷினிங், அதுக்கப்புறம் ஃபோர்ஜிங் இந்த மாதிரி மெட்டீரியல்ல ஹீட் ட்ரீட்டட் மெட்டீரியல்ல இந்த மெத்தட் வந்து பண்ணலாம். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சொல்யூஷன் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கணும். 600 ml எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ சேஃப்டி வந்து ஃபஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஆசிட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அது யூஸ் பண்ணுறதுனால ஐ ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து வியர் பண்ணிக்கணும். ரப்பர் க்ளவுஸ் நம்ம வந்து வியர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபியூம் ஹூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஆசிட் வந்து நம்ம வந்து பாயில் ஆகிறதுனால டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபியூம் ஹூடுக்குள்ள வந்து நம்ம அந்த டெஸ்ட் ஃப்ளாஸ்க்கை வந்து உள்ளே வச்சிடணும். ஸோ வைக்கும்போது நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஃப்டி வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து எப்படி வந்து இந்த டெஸ்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ளாஸ்க் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு அதில் வந்து 10 கிராம் நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு ஃபெரிக் குளோரைடு வந்து ஆட் பண்ணணும். அடுத்து வந்து 7.2 கிராம் வந்து குப்ரிக் குளோரைடு வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணியாச்சா? ஃப்ளாஸ்கில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் 476 ml நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு அந்த வாட்டரை சரிங்களா ரியேஜென்ட் வாட்டர் டைப் 4 நம்ம வந்து அதை வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றிட்டோமா. அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ எவ்வளோ எம்எல் பார்த்தீங்கன்னா 90 ml சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து மெஷர் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லோவாக வந்து அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஓவர் ஹீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து கூலிங்லேயே வந்து வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து கூலிங் நம்ம வந்து செட்டப் பண்ணி கூலாக வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 18 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணணும். இதுவும் நம்ம வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸ்லோவாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அது மாதிரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும், பேப்பர் லாஸ் ஆகும். பேப்பர் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். முடிஞ்சா? அதுக்கப்புறம் சொல்யூஷன் வந்து மேக் பண்ணியாச்சு. அப்போ பாயிலிங் சிப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆசிட் ரெசிடெண்ட்டாக வந்து இருக்கணும், லைக் செராமிக். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வயலண்டாக வந்து பாயில் ஆகாது. ஸோ வயலண்டாக பாயில் ஆச்சு அப்படின்னா ஆசிட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வயலண்டாக வந்து ஹீட் ஆகக்கூடாது, ஸ்மூத்தாக வந்து ஹீட் ஆகணும். அதுக்காக தான் வந்து இந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அது முடிஞ்சா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டென்சரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் பண்ணணும் ஃப்ளாஸ்க்கு மேலே. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கண்டென்சர் ஜாயிண்ட், ஸோ அதில் வந்து சிலிக்கானை வந்து க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லூப்ரிகேஷனுக்காக அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கண்டென்சரை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த கண்டென்சரோட பர்பஸ் என்ன அப்படின்னா வாட்டர் சர்க்குலேஷனுக்காக, இந்த கூலிங் ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த கண்டென்சரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் போயிட்டு அப்படி சர்க்குலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கூலிங் ஆகிறது வச்சுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சொல்யூஷன் வந்து பாயில் பண்ணோம். எது வரைக்கும் பாயில் பண்ணோம் அப்படின்னா
இந்த ஃபெரிக் குளோரைடும் குப்ரிக் குளோரைடும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பாயிலிங் ஸ்டெப்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, உங்களுக்கு வந்து அதிகமாக ஆட் பண்ணணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டெஸ்ட் சொல்யூஷனை வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டென்சர்லாம் ஃபிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் டெஸ்ட் ஸ்பெசிமனை வந்து மேக் பண்ணணும். சரிங்களா? அதோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெசிமனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ளே நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பீக்கரோட அந்த ஃப்ளாஸ்கோட அந்த ஒய்டர் ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 40 mm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கிராடும் உங்களுக்கு அந்த கட்டிங் ஸ்பெசிமனோட ஏரியாவும் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்பெசிமனை வந்து கொஞ்சம் திக்கான ஸ்பெசிமன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்னஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து ஷியர்டு அது மூலியமாக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டீஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த எண்டெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மிஷினிங் பண்ணணும், இல்லை கிரைண்டிங் வந்து பண்ணணும். பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங். ஸோ வெட் நம்பர் 80 கிரிட் அது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரை நம்பர் 120 கிரிட் அந்த அவரேஜ் பேப்பர் வச்சு பண்ணலாம். இப்போ ட்ரை நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராக ஹீட் ஆகிடக்கூடாது. நம்ம ஸ்லோவாக வந்து பாலிஷ் வந்து பண்ணணும். ஸோ சாண்ட் பிளாஸ்டிங் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து ஆக்சைட் ஸ்கேல். ஸோ இப்போ ஏதாச்சும் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ஸ்கேல் இருக்குது, ஸோ ஆக்சைட் ஃபார்மேஷன் இருக்குதுன்னா அதில் வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாம்பிங் வந்து பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா, ஸ்டாம்பிங் வந்து பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் நம்ம வந்து மெஷர் பண்ணணும், அந்த ஏரியா வந்து மெஷர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் அவங்களுக்கு வந்து சைஸ் இருக்குது, பெஸ்ட் ஸ்பெசிமெண்ட் இருக்குது, அதில் ஹோல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏரியா, சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த ஹோலோட ஏரியா அது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி அதுதான் வந்து டோட்டல் எக்ஸ்போஸ்ட் ஏரியா கால்குலேஷனுக்கு அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்பெசிமெண்ட் வந்து க்ளீன் பண்ணணும். டீக்ரீசிங் லைக் சோப் சொல்யூஷன் வச்சு அதுக்கப்புறம் அஜிடோன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை வந்து செக் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் அந்த வெயிட் செக் பண்ணக்கூடிய அந்த பேலன்ஸ் அதோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.001 கிராம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இது முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ் கிராடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்பெசிமென் வந்து உள்ளே வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வைக்கணும். சரிங்களா? ஃப்ளாஸ்க்குள்ளே வைக்கணும்னா இந்த கண்டென்சரை வந்து ரிமூவ் பண்ணால் தான் வைக்க முடியும். கண்டென்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராடருக்குள்ளே ஸ்பெசிமென் வச்சு உள்ளே வந்து வைக்கணும். அந்த சொல்யூஷனுக்குள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்சரை வந்து உங்களுக்கு வந்து மூடிடும். சரிங்களா? புது டெஸ்ட்டு இப்போ புதுசாக டெஸ்ட் பண்ணுறோம்னா சொல்யூஷனும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கணும். சரிங்களா? நம்ம வந்து உள்ளே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் சொல்யூஷன் இருக்குது இனிஷியலாக அந்த லிக்விட் லெவலில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மேக்ஸ் கிரையான்ஸ் வச்சு ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கணும். ஒரு மார்க் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேப்பர் லாஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அதிகமாக வந்து வேப்பர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். வேப்பர் லாஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த லிக்விட் லெவல் இந்த ட்ராப் வந்து உங்களுக்கு வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த லிக்விட் லெவல் 0.5 சென்டிமீட்டருக்கு கீழேயோ இல்லை 0.5 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த சொல்யூஷன்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டே வந்து ரிப்பீட் பண்ணணும் வித் நியூ சொல்யூஷன், நியூ ஃப்ரெஷ் சொல்யூஷன். சரிங்களா? நீங்கள் அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து நியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிப்பீட்டட் டெஸ்ட்டுக்கு. இல்லை அதை ரீக்ரவுண்ட் பண்ணி அதை பஃபிங் பண்ணி க்ரைனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும்
அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து இம்பர்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்போசர் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ மெத்தட் பியில் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இந்த எல்லா மெட்டீரியலுக்கும் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமென் வந்து எடுத்து நம்ம ரின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அசிட்டோன் வச்சு ரின்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்ரு அதுக்கப்புறம் அசிட்டோன் வச்சு ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபைனல் நம்ம வந்து ஃபைனலில் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்ன கிடச்சிருக்கு அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்து ஆகிருக்கு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த இது உங்களுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்பிரேஷன் இல்லாமல் கண்டினியூவாக அந்த டெஸ்டிங் வந்து பண்ணணும். அந்த டெஸ்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த ஆசிட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, அது அலவுட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து கரோசன் ரேட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரோசன் ரேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, K இன்ட்டு W டிவைடட் பை A இன்ட்டு T இன்ட்டு D. K வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் 8.1.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த K கான்ஸ்டன்ட் அது வந்து மாறும். இந்த டபிள்யூனா மாஸ் லாஸ், எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா, ஏ வந்து ஏரியா எக்ஸ்போஸ் சர்ஃபேஸ் ஏரியா, அதையே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்பெஷல் வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோ டைம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு 24 ஹவர்ஸு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். டி வந்து டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல். சில கே கான்ஸ்டன்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டென்சிட்டியை வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, சில இதில் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே கான்ஸ்டன்ட் உங்களுக்கு யூனிட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த யூனிட்டில் வேணுமோ அந்த யூனிட்டில் வந்து நம்ம வந்து கே கான்ஸ்டன்ட் வந்து சப்ஸ்டியூட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரோசன் ரேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து MPOயில் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து பெர் இயரில் வந்து கிடைக்கணும், மில்லிமீட்டர் பெர் இயரில் கிடைக்கணும். அதுக்கு வந்து கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. அதுதான் வந்து ரேட் ஒய் ஈக்குவல் டு ரேட் எக்ஸ் இன்ட்டு கேஒய் டிவைட் பை கேஎக்ஸ். ரேட் எக்ஸ்னால் நம்மளுக்கு எந்த யூனிட்டில் கிடச்சிருக்கோ அதை போடணும். சரிங்களா? அதை போட்டு இன்ட்டு கேஒய். கேஒய்னா எந்த யூனிட்டில் நம்மளுக்கு வந்து தேவையை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெர் இயரில் கன்வெர்ட் பண்ண போகிறோமா, அப்போ 8.76 இன்ட்டு 10⁴ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் டிவைட் பை கேஎக்ஸ். ஸோ MPOயிலேருந்து அவங்க வந்து மாற்ற போகிறோம்னா, இப்போ MPOயில் என்ன இருக்குது, 3.45 இன்ட்டு 10⁶. அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் இயரில். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? எவ்வளோ இந்த வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கு, ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம், டைம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? யூனிட் அந்த அந்த அதை வச்சு தான் வந்து கே கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இதை வந்து கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் டாட் ஹெச். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இன்ட்டு 10⁴. ஸோ இதுக்கு வந்து டென்சிட்டி வந்து தேவையில்லை, டென்சிட்டி வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை ஃபார்முலாவில். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து இது பண்ணால் கேன்சல் ஆயிரும். அதனால் இதில் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை வந்து பண்ண தேவையில்லை. ஸோ 1 இன்ட்டு 0.02 டிவைடட் பை 10 இன்ட்டு 24. ஸோ ஒரு வேல்யூ கிடச்சிருக்கா? ஸோ இதுதான் வந்து கரோசன் ரேட். ஓகேங்களா? கரோசன் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இன்டர்பிரேட் வந்து பண்ணணும். சரிங்களா? இன்டெக்ரல் கரோசன் இருக்கா அப்படின்னு வந்து எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம், எப்படி டெலிவரி பண்ணலாம்னா, இந்த கரோசன் ரேட்டை வச்சு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, அதை அந்த கரோசன் ரேட்டை கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் வந்து பண்ண முடியும். இப்போ சில அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிஷன் மெட்டலர்ஜிக்கல் கண்டிஷன் அதை வச்சுமே வந்து உங்களுக்கு ஈவன் தோ வந்து இன்டெக்ரல் கரோசன் வந்து இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கரோசன் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும்.
சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரோசன் ரேட்டை வச்சு நம்ம வந்து ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணோம். அது போக ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா மெட்டலோகிராஃபிக் அதை வச்சு நம்ம வந்து இன்டர்னல் கரோசன் வந்து எக்ஸாமின் வந்து பண்ணலாம். சரிங்களா? இந்த கரோசன் ரேட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும், அது வந்து யார் சொல்லுவா அப்படின்னா பர்ச்சேசர். ஸோ அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சப்ளை வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த க்ரைட்டீரியா வந்து இருக்கா, மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து அவங்க வந்து ரெஃபரன்ஸாக வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபனோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதுக்கு என்ன நம்பர், ஸோ அந்த நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் மெத்தட் ஏயா பியா, ஸோ இதில் வந்து பி. அதுக்கப்புறம் எக்ஸ்போசர் டைம், எவ்வளோ டைம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இனிஷியல் மார்க்ஸ் எவ்வளோ, ஃபைனல் மார்க்ஸ் எவ்வளோ, ஸோ கரோசன் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி என்ன யூனிட் அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும். மெட்டீரியல் டென்சிட்டி என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம், என்ன டீவியேஷன் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி மேனேஜர் ரிவ்யூ வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து சப்மிட் வந்து பண்ணணும். இந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வேறு வேறு அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து அவங்க வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல் வந்து மேட்ச் பண்ணி தான் அது வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகுதா, அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னா அது வந்து ரிஜெக்டட், அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அக்செப்டட். சரிங்களா? ஸோ கிளைண்ட் டு கிளைண்ட் மாறும், இந்த இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து அரம்கோ ஸ்டாண்டர்ட். ஸோ அரம்கோ ஸ்டாண்டர்டில் ஹேஸ்ட் லைக் யூஎன்எஸ் N10276. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎம் G28 G28 மெத்தட் பி தான் வந்து ரொம்ப சூட்டபுளான மெத்தட். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மெத்தட். ஸோ மெத்தேடியை வந்து இந்த கிரேடுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை, அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கரோசன் ரேட் 100 MPY. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்டட், இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.